பெர்ஃபெக்ட்டாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபசர் அவர் கிளாஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக பிரிச்சாரு. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. குரூப் ஏ 100 ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும். குரூப் பி 80 ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும். குரூப் சிக்கு இருந்த அசைன்மெண்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோட்டோ சப்மிட் பண்ணால் போதும். ஆனால் அந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஆங்கிள், பெர்ஃபெக்ட் லைட்டிங், ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். கடைசியாக அந்த செமஸ்டர் முடிவில் பெர்ஃபெக்டான ஃபோட்டோ எடுத்தது யார் தெரியுமா? குரூப் ஏ. ஏன்னா 100 ஃபோட்டோஸை திரும்ப 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 எடுக்கும்போது எங்கே மிஸ்டேக் பண்ணணும், அடுத்த தடவை எந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு சிங்கிள் பெர்ஃபெக்ட் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சவங்க எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களே ஒழிய அந்த 100 ஃபோட்டோக்கு எடுத்தவங்களுக்கு இருந்த ப்ராக்டிஸ் ஸ்கில் இவங்களுக்கு இல்லை. பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் ஐடியா எல்லா ஸ்கில்ஸையும் பக்காவாக வளர்த்துக்கிட்டு வேணுங்கிற ரிசர்ச் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பேன். வெயிட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிற ரிசர்ச்சஸை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஏன்னா சக்ஸஸ் ஆன நிறைய பேர் பெர்ஃபெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இல்லை, இருக்கிறத வச்சு இமீடியட்டாக ஆக்ஷனில் இறங்கினவங்க தான். ஏன்னா ப்ராக்ரஸ் தான் பெர்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணும்.